ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடர்ஸி தமிழ். நம்ம மேன் யுனைட்டட் கதை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் போயிட்டுருக்கு. ரூபன் அமரிம சாக் பண்ண போறாங்க. நம்ம போர்ன்மவுத்தோட மேனேஜர பேசிட்டு இருக்காங்க. பார்சலோனாவோட ஃபார்மர் மேனேஜர் ஹாவே ஹெர்னாண்டஸ பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் போயிட்டுருக்கு. பட் அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. செல்சி, ஆர்சனல், மேன் சிட்டி, லிவர்பூல் இந்த மேட்ச்லாம் நான் ரூபன் அமரிம கணக்கே எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் வி ஆர் ஆன் ரீபில்டிங் ப்ராசஸ். ஸோ, இன் கேஸ் அதுவே ஒரு வெஸ்ட் ஹாமோட, இல்ல ஒரு சண்டர்லேண்டோட, இல்ல ஒரு லீட்ஸ் யுனைட்டடோட தோத்தாங்க அப்படின்னா, ஐ வில் கன்சிடர் தட். பட் அத பத்தி இப்ப பேச வேணாம். இப்போ நம்ம எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. வாட் இஃப் சினாரியோஸ் வந்து நெறைய இருக்கு. ஜிடானே வந்து இட்டாலியோட அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ரெட் கார்ட் வாங்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் வந்து அந்த மார்க்கோ மத்ராசியோட அந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் பொறுத்து போயிட்டு ரெட் கார்ட் வாங்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பிகாஸ் பிரான்ஸ் வந்து அப்போ லீட்ல இருந்தாங்க. பிரேசில் வந்து நெய்மர் வந்து இன்ஜூரி ஆகாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த அந்த சினாரியோஸ்லாம் இருக்கு. பெப் குவார்டியோலா மேன் சிட்டிக்கு போகாம யுனைட்டடுக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த ஒரு சினாரியோ. அண்ட் பிக்கெஸ்ட் சினாரியோ என்ன அப்டின்னா, எவ்ரி ஃபுட்பால் ஃபேன், எவ்ரி ஃபுட்பால் வாட்சருக்கு வந்து ஒரு தாட் இருந்திருக்கும். த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் இன் திஸ் ஜெனரேஷன்ஸ், 2 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி 2 பேரும் ஒரே டீம்ல ப்ளே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஏன் ஈவன் எனக்கு இருந்திருக்கு. டெய்லி நான் யோசிப்பேன். 2 பேரும் ப்ளே பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பேன். பட் இப்போ அது பாசிபிள் இல்ல. பட் ஒரு ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டேவிட் பெக்கம் வந்து இன்டர் மியாமிக்கு போனப்போ, அவன் வந்து அவனோட அந்த ஒரு அஃபிஷியலா அங்க போனப்போ, அவன் ஒரு இன்டர்வியூ குடுத்தான். அஃபிஷியலா குடுத்தான். என்ன அப்டின்னா, ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி 2 பேரையுமே என்னோட டீமுக்கு வந்து அந்த பிராண்ட் அம்பாசிடரா எங்க டீமுக்கு வந்து விளையாட வைக்கிறது தான் என்னோட ஒரு சிங்கிள் கோல் அப்டின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தான். மெஸ்ஸி இப்ப போய்ட்டான். பட் ரொனால்டோ யூரோப்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தான் அப்டின்னா, அவன கொண்டு வரதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் அவன் வந்து இப்ப சவுதில இருக்கான். அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருக்கான். சவுதியோட ஒரு பிராண்ட் அம்பாசிடராவே அவன் தான் ரொனால்டோ தான் இருக்கான். ஸோ, இட் கான்ட் பி ஹேப்பனிங் நவ். பட் இந்த சினாரியோவ நம்ம பேசப் போறோம். அண்ட் ஆல்சோ இந்த செட்டப் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இன்னும் 1K சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இருக்கோம். நீங்க நெனச்சீங்கன்னா இன்னைக்கே நம்ம 1K ரீச் பண்ணலாம். பட் நீங்க நெனைக்க மாட்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைப் நெறைய பேர் பார்க்க மாட்றீங்க. 60% 70% ஆஃப் த பீப்பிள் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் மத்த ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வி கேன் பி மோர் லவுடர் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த செட்டப் வந்து எப்படி ப்ரோ ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொனால்டோ வந்து ஸ்போர்ட்டிங்ல இருக்கிறப்பவே பார்சலோனா வந்து ரொனால்டோவ கன்சிடர் பண்ணாங்க. பட் பிட் பண்ணல. கன்சிடர் பண்ணாங்க. அந்த டைம்ல தான் யுனைட்டட் வந்து பிட் பண்ணி ஸ்போர்ட்டிங்லேருந்து ரொனால்டோ வாங்குனாங்க. அதுக்கப்புறம் ரொனால்டோவ வந்து பார்சலோனா வாங்குறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா, ரொனால்டோ அவனோட ஐஸ் வந்து ஆல்ரெடி ரியல் மேட்ரிட் மேல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்சலோனாக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. பட் வாட் இஃப் மான்செஸ்டர் யுனைட்டட்லேருந்து பார்சலோனாக்கு ரொனால்டோ வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பிகாஸ் லியோனல் மெஸ்ஸி வந்து பார்சலோனாவோட அகாடமில இருந்தவன். அவன் வந்து ரியல் மேட்ரிட்க்கு முடியாது. ஸோ, அத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அதனால வந்து ரியலிஸ்டிக்கா நம்ம சொல்லப்போனோம் அப்டின்னா, மேன் யுனைட்டட்லேருந்து பார்சலோனாவுக்கு ரொனால்டோ வர மாரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ரியல் மேட்ரிட்ட ஹேட் பண்றேன், பார்சலோனாவ லவ் பண்றேன் அப்டின்லாம் கிடையாது. ரியலிஸ்டிக்கா இதான் நடக்கும். ஏன்னா, பார்சலோனாவோட அகாடமி பிளேயர் வந்து ரியல் மேட்ரிட்க்கு போறதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸ் இருக்கும். ஒரு 1, 2% சான்ஸ் இருக்கும். பட் மெஸ்ஸி கண்டிப்பா போறதுக்கு சான்ஸ் இல்ல. அதனால தான் நான் மேன் யுனைட்டட்லேருந்து ரொனால்டோவ பார்சலோனாவுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டோம். இதான் செட்டப். பட் டாக்டிக்கலி என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4-3-3 ஃபார்மேஷன் தான் போப்போறோம். ஏன்னா 4-3-3 1950ஸ், 1960ஸ்லேருந்து இப்போ 2020ஸ் வரைக்கும் 4-3-3, 4-2-3-1 இதெல்லாம் ஒரே மாரியான ஃபார்மேஷன் தான். பட் 4-3-3 ஃபார்மேஷன் வந்து சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இல்லாத ஒரு ஃபார்மேஷன். ஏன்னா 4 பேக் அந்த ஃபுல் பேக் 2 பேர் இருப்பாங்க. 2 சென்டர் பேக்ஸ் இருப்பாங்க. 2 நம்பர் 8ஸ் இருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் 1 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் 2 விங்கர்ஸ், 1 ஸ்ட்ரைக்கர் இந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ 4-3-3 நம்ம எடுக்க போறோம். இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் அஃபென்சிவ் ஃபார்மேஷன். நம்ம ரொனால்டோவும், மெஸ்ஸியும் இருக்க போறது. ஸோ டாக்டிக்கலி நம்மளுக்கு வந்து 2 ஆர்கஸ்ட்ரேட்டர் ஆல்ரெடி இருக்காங்க. ஹாவி ஹெர்னாண்டஸ் அண்ட் ஆண்ட்ரஸ் இனியஸ்டா இருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல நம்ம யார வேணாலும் போட்டுக்கலாம். பொஸ்கெட்ஸும் ஆல்ரெடி இருந்தான். ஸோ பொஸ்கெட்ஸ் அண்ட் ஹாவி ஹெர்னாண்டஸ் அண்ட் இனியஸ்டா அந்த 3 பேரையும் நம்ம கொலாப் பண்ணி போட்டுக்கலாம். அது மேட்டரே இல்ல. சென்ட்ரல்ல நம்மளுக்கு வந்து சுவாரஸ் இருந்தான். ஸோ பிரச்சனை இல்ல. ரைட் அண்ட் லெஃப்ட்ல வந்து நம்மளுக்கு மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. ப்ராப்ளம் இல்ல. சார்ட்டட் அவுட். ஸோ டாக்டிக்கலி எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பார்சலோனாவோட அந்த டாக்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு? பெப் குவார்டியோலா இருந்தப்ப டாக்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்குமே தெரியும். டிக்கி டாக்கா கேம் பிளே. டிக்கி டாக்கா பாஸஸ், டிக்கி டாக்கா லாங் பால்ஸ், டிக்கி டாக்கா த்ரூ பால்ஸ் இது மாரி தான் இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல இருந்து மிட்ஃபீல்டுக்கு போவாங்க. சில டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்லேருந்து அஃபென்ஸ்க்கே போயிருவாங்க. அந்த மாதிரியான டிஃபெண்டர்ஸ்லாம் பார்சலோனாக்கு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தபோது, நம்ம இனியஸ்டா அண்ட் ஹாவி ஹெர்னாண்டஸ் வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸிய ஃபைண்ட் பண்றதுக்கு ரொம்பவே குரூஷியலா இருக்கும். ஹார்ட் பீட்டா இருந்தது லியோனல் மெஸ்ஸி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்சலோனாவோட ஹார்ட் பீட்டா இருந்தது லியோனல் மெஸ்ஸி. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டுக்கு ட்ராப் ஆகி, ரைட்லேருந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷனுக்கு வந்து, அங்கேருந்து எடுத்துட்டு போய் சுவாரஸ்க்கோ, இல்ல லெஃப்ட்ல இருந்த நெய்மார்க்கோ குடுத்துருப்பான். பட் நெய்மார் இருந்த பொசிஷன்ல இப்போ ரொனால்டோ இருக்கான். ஸோ மெஸ்ஸிக்கு வந்து
வரப்பிரசாதம் தான். ஏன்னா, இந்த பக்கம் சுவாரஸ், இந்த பக்கம் ரொனால்டோ. ஸோ த்ரூ பால்ஸ் போட்டாலும் சரி, லாங் பால்ஸ் போட்டாலும் சரி, தேர் இஸ் அ மேன் டூ மீட் தட் பால். எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் சரி, ரொனால்டோ உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் ஜம்ப் பண்ணுவான். அண்ட் ரொனால்டோ எதுக்கு ரொம்பவே ஏர்ன் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி அவனுக்கு வந்து ஒரு பால் புரொவைடர் தேவை. அவன் வந்து ஒரு மேன் யுனைட்டட்ல அவன் இருந்தப்போ, நம்ம 2022 மேன் யுனைட்டட்ல வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட்ல நம்ம 7 ரவுண்ட் ஆஃப் 16 ப்ளே பண்ணியிருப்போம். அட்லெட்டிகோ மேட்ரிடோட. மேன் யுனைட்டட்ல இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து அவன் ஒரு சான்ஸ் என்ன குடுங்க, ஒரு சான்ஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். பட் ஒரு சான்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அது மாரி தான். லியோனல் மெஸ்ஸி வந்து ஹி வில் மேக் இன்விசிபிள் த்ரூ பால், இன்விசிபிள் லாங் பால் வந்து ரொனால்டோக்கு அவனால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் டாக்டிக்ஸா இருக்க போகுது. மிட்ஃபீல்ட்லேருந்து மெஸ்ஸிக்கு பால் போவும். மெஸ்ஸி கிட்டேருந்து ரொனால்டோக்கு பால் போவும். ரொனால்டோ வந்து ஃபினிஷ் பண்ணுவான். அந்த மாரி தான் இருக்க போகுது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்டின்னா ஈகோ. மெஸ்ஸி பால ஃபினிஷ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவான். ரொனால்டோ பால ஃபினிஷ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவான். ஏன்னா 2012ல பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி 91 கோல்ஸ் இன் அ சிங்கிள் காலண்டர் இயர். 91 கோல்ஸ். 65 கோல்ஸ் அண்ட் 18 அசிஸ்ட் வந்து லா லிகால மட்டுமே அண்ட் 65 கோல்ஸ் லா லிகால மட்டுமே. 91 கோல்ஸ் வந்து ஆல் காம்படிஷன்ஸ்ல அந்த காலண்டர் இயர்ல ரொம்ப ரொம்ப மேசிவான ஒரு ரெக்கார்ட் அது. இன்னைய வரைக்கும் யாருமே அந்த காலண்டர் இயர்ல 91 கோல்ஸ் வந்து அடிச்சத வந்து பீட் பண்ணல. ஈவன் ரொனால்டோ சவுதிக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த ரெக்கார்ட வந்து பீட் பண்ண முடியல. ரொனால்டோ வந்து ரியல் மேட்ரிட்ல வந்து 65 கோல்ஸ் வந்து லா லிகால மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருந்தான். அது வேற விஷயம். பட் லாலிகால மட்டும் இல்ல. அந்த காம்படிஷன்ல ஸ்கோர் பண்ணியிருந்தான். பட் ரொனால்டோ வந்து கன்சிஸ்டன்சி ஒரு சீசனுமே அவன் 60 கோல்ஸ், 50 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான். பட் மெஸ்ஸி அந்த மாரி இல்ல. ஒரு சீசன் 91 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணான். அடுத்த சீசன் வந்து 50 அந்த மாரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் நாட் அபவுட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ். இது வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி பிளே டுகெதர். அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸ் இருக்குது. ஸோ டாக்டிக்கலி இதான் டாக்டிக்ஸா இருக்க போகுது. அண்ட் ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா, ரொனால்டோவுக்கு பெரிய பெரிய ஈகோ இருக்கு. ஏன்னா ஹி ஹி வாண்டட் டூ பிகம் அ கிங் ஆஃப் ஃபுட்பால், அ கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு திங் வந்து ரொனால்டோக்கு எப்பவுமே இருந்துச்சு. பட் மெஸ்ஸிக்கு அப்படி இல்ல. மெஸ்ஸி வந்து காட்ஸ் கிவன் டாலன்ட் அப்படின்னு சொல்லணும். அவன் வந்து நான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆவணும் அப்படிங்கிற மாரி தான் அவன் ப்ளே பண்ணவே இல்ல. அவனுக்கு வந்து டாலன்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த டாலன்ட்ட அவனோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு கொண்டு போனான். பட் யாருக்கு தெரியும்? மெஸ்ஸி வந்து செல்ஃபிஷ்ஷா சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கலாம். ரொனால்டோவும் செல்ஃபிஷ்ஷா இல்லாம சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கலாம். பட் ரொனால்டோ இஸ் மோர் செல்ஃபிஷ் தென் மெஸ்ஸி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்ஃபிஷ்ங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது ஸ்போர்ட்ஸ்ல. ஈவன் ஒரு டீம் ஸ்போர்ட்ல உங்களோட ஸ்ட்ரைக்கரோ, இல்ல ஒரு லெஃப்ட் விங்கரோ, இல்ல உங்களோட மெயின் அட்டாக்கரோ செல்ஃபிஷ்ஷா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ரொனால்டோ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்ததுனால தான் அவன் வந்து இத்தன ட்ராஃபீஸ், இத்தன கோல்ஸ், இத்தன அச்சீவ்மென்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அத நம்ம மறுக்க முடியாது. அண்ட் அந்த ஈகோவ வந்து எப்படி இது பண்ணுவாங்க? எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் அ சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் டைப் மேனேஜர், இஃப் யூ ஹேவ் அ பெப் குவார்டியோலா டைப் மேனேஜர், இஃப் யூ ஹேவ் அ ஜோசே மோரினியோ டைப் மேனேஜர், இல்லன்னா ஜிடானே டைப் மேனேஜர். இந்த 4 பேருமே வந்து ஒரு பிளேயர், ஒரு கோச்ச ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த 4 மேனேஜர் வந்து ஒரு மெயின் எக்ஸாம்பிள். இப்ப நீங்க அமோரிம் எடுத்துக்கோங்களேன். இல்லன்னா லிவர்பூல்ல ஒரு ஆர்னே ஸ்லாட் எடுத்துக்கோங்களேன். ஆர்னே ஸ்லாட் வந்து இன்னும் அந்த ஒரு மேனேஜர் அந்த எதுவும் வரல. அவனுக்கு எதுவும் பிரச்சனை வரல. பட் இன் கேஸ் ஆர்னே ஸ்லாட் வந்து நல்லா ப்ளே பண்ணல, அவன் மேனேஜர் வந்து நல்லா பண்ணல அப்டின்னா, சாலா அண்ட் ஈசாக் இந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாம் ஈஸியா அவன வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட முடியும். மேனேஜர் வந்து இப்டி பண்ணிட்டான் அப்டின்னு சொல்லிட முடியும். அமோரிம் வந்து ஆல்ரெடி இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. பிளேயர்ஸ்லாம் வந்து அமோரிமோட பிளே ஸ்டைல்ல, அவனோட ஸ்ட்ரக்சர்ல வந்து பிலீஃப் இல்ல, ட்ரஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜோசே மோரினியோ மாரியான ஒரு மேனேஜர், சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் மாரியான ஒரு மேனேஜர், பெப் குவார்டியோலா அண்ட் ஜிடானே இந்த மாரியான மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா, தே சக்சீட். சக்சஸ்ஃபுல் மேனேஜர்ஸ வந்து பிளேயர்ஸ் எப்பவும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதுதான் வந்து நடந்திருக்கு. ஈவன் ஜோசே மோரினியோ மேன் யுனைட்டட்ல இருந்தப்போ பிளேயர்ஸ் அவன கொஸ்டின் பண்ணவே முடியல. அவன் வந்து பிட்ரேட் பை ஹிஸ் போர்ட் அப்படிங்கிற மாரி தான் போணுச்சு. ஸோ ஒரு மேனேஜர் வந்து கரெக்ட்டா இருந்தான் அப்படின்னா, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ வாட் குட் தே அச்சீவ்? ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி பிளேட் டுகெதர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வாட் குட் தே அச்சீவ்டுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ட்ராஃபீஸும் ஈஸியா அச்சீவ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த ஈகோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து காஸ்ட் பண்ணியிருக்கும். கண்டிப்பா காஸ்ட் பண்ணும். நீங்க வந்து என்னதான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜர வந்து நீங்க பெப் குவார்டியோலாவையும், சர் அலெக்ஸ் ஃபெர்குசனையும் ஒண்ணா சேர்த்து ஒரு மேனேஜரா கம்பைன் பண்ணி, நீங்க வந்து உள்ள போட்டாலும் 2 பேரையுமே ஒண்ணா சேர்த்து அந்த மேனேஜருக்குள்ள போட்டா 2 பேரும் நீங்க மேனேஜ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாலுமே, இட் கான்ட் பி தட் இட் கான்ட் பி தட் ஈஸி. பிகாஸ் ரொனால்டோக்கும் ஈகோ இருக்கு. மெஸ்ஸிக்கும் ஈகோ இருக்கு. மெஸ்ஸி வந்து டீப் டவுன்ல வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனைப்பான். ரொனால்டோ வந்து டீப் டவுன்ல வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நெனைப்பான். ரொனால்டோ வந்து எல்லா பாலும் அவனுக்கு தான் வரும்னு நெனைப்பான். அது வந்து யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. எல்லா ஸ்ட்ரைக்கருமே அதான் நெனைப்பாங்க. எனக்கு தான் வந்து இந்த த்ரூ பால் வரணும். எனக்கு தான் வந்து இந்த லாஃப்டர் பாஸ் வரணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ரைக்கரும் நெனைப்பாங்க. எல்லா அட்டாக்கரும் நெனைப்பாங்க. இது வந்து குத்தம் சொல்லவே முடியாது. பட் தட் கேன் காஸ்ட் கேம்ஸ், தட் கேன் காஸ்ட் தெம் கோல்ஸ். இது வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அச்சீவ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ட்ராஃபீஸ்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. கோஆர்டினேஷனா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா, ட்ராஃபீஸ் எல்லாமே வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. அண்ட் பேலன் டோர் ஒரு
ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் பேலன் டோர் 2 பேர்ல யார் வின் பண்ணுவா? என்னைய கேட்டீங்க அப்டின்னா, நான் வந்து அவங்க எப்படி ப்ளே பண்றாங்கங்கிறத பொறுத்து இருக்கு. மெஸ்ஸி வந்து ஈகோ இல்லாம அவன் சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல வந்து இறங்கி வந்து அவன் வந்து பாஸ் பண்றான், அவன் வந்து டெலிவர் பண்றான் ரொனால்டோக்கு அப்டின்னா, பேலன் டோர் வந்து ரொனால்டோக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. பட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னன்னா, இன்டர்நேஷனல் ட்ராஃபீஸ். 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ட்ராஃபீஸ் வரும். அந்த ட்ராஃபி இயர்ல கண்டிப்பா மெஸ்ஸி வின் பண்ணிருவான். ஏன்னா, அர்ஜென்டினா ஹேட் பெஸ்ட் ஸ்குவாட்ஸ் தேன் போர்ச்சுகல் ரைட் நவ். ஏன்னா, இப்போ 2022, 25 இந்த டைம்ல தான் போர்ச்சுகலோட டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை லெவல் டீமா வந்துட்டு இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஹை லெவல் பொட்டன்ஷியல் விட்டீனியா, ஹேவன் நவஸ், நியூனோ மெண்டீஸ், அப்புறம் இனாசியோ இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஹை லெவல் பொட்டன்ஷியல் ரீச் பண்றதுக்கு போர்ச்சுகல் இப்ப தான் வந்துட்டு இருக்காங்க. பட் அர்ஜென்டினாலாம் பார்த்தீங்கன்னா, அப்பவே வந்து ஒரு பிரைம் டீம். ஆல்ரெடி 3 வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ண ஒரு டீம். மெஸ்ஸிக்கு முன்னாடியே. மெஸ்ஸிக்கு முன்னாடியே 2 வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ண டீம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாட் அர்ஜென்டினாக்கு. ஸோ அதனால மெஸ்ஸி வந்து பேலன் டோர் அந்த இன்டர்நேஷனல் ட்ராஃபீஸ் வச்சு பேலன் டோர் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொனால்டோ வந்து கிளப் காம்படிஷன்ஸ் மட்டுமே வச்சு பேலன் டோர் வந்து குடுக்க மாட்டாங்க. இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸும் வச்சு குடுப்பாங்க. கிளப் காம்படிஷன்ஸ் இருக்கிற மட்டும் இயர்ல வந்து ரொனால்டோ வின் பண்றதுக்கு ஈஸியான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் மெஸ்ஸி கேன் கிரியேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ரொனால்டோ. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனல்ஸ்ல மெஸ்ஸி கேன் பெர்ஃபார்ம் மோர் அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து ரொனால்டோ வந்து கொஞ்சம் கோஸ்ட் ஆயிருவான். அவனோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். அவனோட பிரஷர் இருக்கும். அவன் இருக்கிற அந்த பிரஷர் வந்து ஆப்போனன்ட்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும். பட் ஃபைனல்ஸ்ல மெஸ்ஸியோட ரொனால்டோ வந்து கொஞ்சம் கம்மியா தான் ப்ளே பண்ணுவான். பட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ், நாக் அவுட் ஸ்டேஜஸ்லாம் ரொனால்டோ வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிருவான். அது எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்குமே தெரியும். யுவென்டஸோட அந்த 2 கோல்ஸ் அண்ட் அட்லெட்டிகோ மேட்ரிடோட ஹேட்ரிக் அடிச்சிருப்பான் யுவென்டஸ்ல இருந்தப்போ. அண்ட் ரியல் மேட்ரிட்ல இருந்தப்போ யுவென்டஸோட 2 கோல்ஸ் அடிச்சிருப்பான். அதெல்லாம் வந்து மாஸா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் மட்டுமே ஒரு 4, 5 வாட்டி வந்து நாக் அவுட் பண்ணியிருப்பான் ரொனால்டோ. அந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ்லாம் இருக்கு. ஈவன் டியாகோ சிமோன் அட்லெட்டிகோ மேட்ரிடோட மேனேஜர் சொல்லியிருப்பான். ரொனால்டோ மட்டும் இல்லன்னா, இந்நேரம் நான் 3 சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருப்பேன். பட் ரொனால்டோ வந்து தடுத்துட்டான் அந்த மாரி சொல்லியிருப்பான். எஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட தாட். ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி வந்து பிளே டுகெதர் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ பார்த்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் ரொனால்டோ இருந்தான் அப்படின்னா, என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த சேனல்ல. ஸோ எஸ் ஃபைனல் வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட காமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ வந்து காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.